Assalamualaikum. Waalaikumsalam. Waalaikumsalam. Al-Fatiha. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Ar-Rahmanir-Rahim. Maliki Yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim waladdallin. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்மள காலையில எழுப்பி விட்டதுல இருந்து இன்னைக்கு இந்த வகுப்புல இருக்கிறது வரைக்கும் ஏராளமான விஷயங்கள் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிப்போம். நம்மளுடைய உணவா இருக்கட்டும், அது வந்த விதமா இருக்கட்டும், அது எங்கெல்லாம் இருந்து அல்லாஹ் நம்ம வீட்டுல கொண்டு வந்து ஒண்ணு சேர்த்து நம்மளுக்கு பசியார நல்லபடியா அதை நம்மளுக்கு சமைச்சு சாப்பிட்றது கொடுத்த அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நல்ல உடைகளை உடுத்த வச்சாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இன்னைக்கு நம்மளை நிறைவேற்ற வச்சாங்க. இந்த வகுப்புல இன்னைக்கு நம்மளை கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் நம்மளுக்கு கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்த கொடுத்ததுக்கும் நம்ம ஒவ்வொன்றுக்கும் தொடர்ந்து நன்றி செலுத்தக்கூடியவங்களா என்றென்றைக்கே நம்ம இருக்கணும். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய தவறுகள், அதை முதல்ல நம்ம தவறு செய்யறோங்கிறத உணரணும், பாவத்தை ஒத்துக்கிறணும். நம்ம அதுக்கு அல்லாட்ட வருந்தி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாவும் நம்ம இருக்கணும். இன்ஷால்லா நம்ம அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். கற்போம் கற்பிப்போங்கிற தலைப்புல இன்னைக்கு 3 பேர் பேச போறாங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு சின்ன பயான் பண்ணும், ஒரு 5 மினிட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்ஷால்லா பேர் கொடுங்க, உங்களையும் அந்த தளத்துல இன்ஷால்லா சேர்த்துடலாம். இன்னைக்கு ரேஸ்மா, ஜரீன், பெனாசிர் 3 பேர் இன்னைக்கு பேச போறாங்க. இன்ஷால்லா ஃபர்ஸ்ட் யார் பேசுறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாமா. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 3 வகை இதயம் கொண்ட மனிதர்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். நோயுள்ள இதயம் கொண்ட மனிதர்களை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி கடின மனம் கொண்ட இதயம் கொண்ட மனிதர்களை சொல்றாங்க. அதே மாதிரி மென்மையான இதயம் கொண்ட மனிதர்களையும் அல்லாஹ் சொல்றாங்க. இவங்கள அல்லாஹ் 3 வகையாவும் பிரிக்கிறாங்க. நயவஞ்சகர்கள், நம்ப மறுக்கிறவங்க, நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லியும் பிரிக்கிறாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தியாயம் 22 46. அவர்கள் பூமியை சுற்றி பார்த்து பின்னர் புரிந்து கொள்வதற்கு தங்கள் மனங்களையும் கேட்பதற்கு தங்கள் காதுகளையும் பயன்படுத்தவில்லையா? உண்மையில் உண்மையான குருட்டுத்தனம் என்பது கண்களின் குருட்டுத்தனம் அல்ல, ஆனால் நெஞ்சங்களில் உள்ள இதயங்களின் குருட்டுத்தனமே ஆகும். இந்த இடத்துல அல்லாஹ் நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. நீங்க பூமியை சுற்றி பார்த்து பின்னர் நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு உங்களோட மனங்களையும் கேட்கறதுக்கு உங்களுடைய காதுகளையும் நீங்க பயன்படுத்தலையா? உண்மையான குருட்டுத்தனம் அப்படிங்கிறது கண்களோட குருட்டுத்தனம் கிடையாது, இதயத்தோட குருட்டுத்தனம் தான் அப்படின்னு நீங்க அல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. இப்போ நம்ம நோயுள்ள இதயம் கொண்ட மனிதர்களை பார்க்கலாம். 2:10-12. அவர்களுடைய மனங்களில் ஒரு நோய் உள்ளது, அதன் விளைவாக கடவுள் அவர்களுடைய நோயை அதிகப்படுத்துகின்றார். அவர்களுடைய பொய்மைக்காக வலி மிகுந்ததொரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டார்கள். உண்மையில் அவர்கள் தீயவர்கள், ஆனால் அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றாங்க, அவங்க இதயத்துல ஒரு நோய் இருக்கு, அதன் விளைவா அந்த நோயை நான் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நான் ரீசெண்டா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சேன். அதை இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். 2 தரப்பு மனிதர்கள் இருக்காங்க. ஒரு சயின்டிஸ்ட் ஆய்வு பண்றாங்க. ஒரு தரப்பு தூக்கு தண்டனை கொடுக்கறது தான் ஒரு கைதிக்கு சரியான தண்டனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பும், தூக்கு தண்டனை கொடுக்க கூடாது, ஒரு தண்டனைக்கு மரண தண்டனை சரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ற 2 தரப்பையும் அந்த சயின்டிஸ்ட் ஆய்வு பண்றாரு. அப்ப அவங்க 2 பேத்துக்குமே 2 குரூப்புக்குமே 2 புக்கு தரப்படுது. அந்த 2 புக்கையும் அவங்க படிச்சதுக்கு அப்புறம் அந்தந்த தரப்பு அந்த அவங்க சொன்ன விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிடுறாங்க. அந்த ஆய்வு முடியல அந்த ஆய்வு முடிவுல அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு,
2 தரப்புமே அவங்க விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா, அந்த புக்கோட முன்பக்க அட்டைய மட்டும் தான் மாத்திருக்கோம். இந்த 2 புக்ல இருக்கிற விஷயம் 2மே ஒண்ணுதான். வார்த்தைகள் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா, அந்த புக்கோட முன்பக்க அட்டை இருக்கு இல்லையா? அத மாத்திருக்கேன். அவங்கவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த அட்டைய நம்ம மாத்திருக்கோம் அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு. அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க வந்து எல்லாத்தையும் மேலோட்டமா படிச்சுட்டு, அத ஆழ்ந்து கவனிக்காம அல்லாஹ் குர்ஆன்ல நெறைய இடங்கள்ல கேட்குறாங்க. "நீங்க ஆழ்ந்து கவனிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப ஆழ்ந்து கவனிக்காம மேலோட்டமா படிச்சுட்டு, நாங்க சொல்றது தான் சரி அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களா அவங்க இருக்காங்க. அவங்க ஃபிக்ஸிங் மைண்டோட தான் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தது தான் அவங்க சரின்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்க நம்புறாங்க. இந்த மாரி இதயம் கொண்டவங்கள அல்லாஹ் வந்து நோயுள்ள இதயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருத்தவங்க பிளாங்க்கா இருந்தாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் ஓரளவு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அல்லாஹ் உதவிய கொண்டு புரிஞ்சுப்பாங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு விஷயத்துல அவங்க ஃபிக்ஸிங்கா இருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன சொன்னாலும் அவங்கனால ஏத்துக்க முடியாது. அப்படி அப்படி உள்ள இதயம் உள்ளவங்க தான் ஆ நயவஞ்சகர்கள், நோயுள்ள இதயம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி இங்க அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து கடின மனம் கொண்ட இதயத்த பத்தி பார்ப்போம். 2:7 கடவுள் அவர்களுடைய இதயங்களிலும், அவர்களுடைய செவி புலன்களிலும் முத்திரையிடுகின்றார். மேலும் அவர்களுடைய கண்கள் திரையிடப்பட்டுள்ளன. அவர்கள் கடும் தண்டனைக்கு உள்ளாகிவிட்டன. இங்க அல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுடைய இதயத்திலயும், அவங்களுடைய கண்கள்லயும், அவங்களுடைய செவி புலன்கள்லயும் நான் முத்திரையிட்டுட்டேன். அவங்க கடும் தண்டனைக்கு உள்ளாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 57:16 கடவுளின் செய்திக்காகவும், மேலும் இதிலே வெளிப்படுத்தப்பட்டுள்ள சத்தியத்திற்காகவும் நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களுடைய இதயங்களை திறந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இல்லையா? காலப்போக்கில் தங்களுடைய இதயங்கள் கடினமாகி போன முந்தைய வேதங்களை பின்பற்றியவர்களைப் போன்று அவர்கள் இருக்கக்கூடாது. மேலும் அதன் விளைவாக அவர்களில் பலர் தீயவர்களாக மாறிவிட்டார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றாங்க, கடவுளோட செய்திக்காகவும், இதுல வெளிப்படுத்தி இருக்கிற சத்தியத்திற்காகவும் நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய இதயத்தை திறந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. காலப்போக்குல தங்களுடைய இதயங்களை கடினமாகி போன முந்தைய வேதங்களை பின்பற்றியவர்கள் போன்று நீங்க இருக்காதீங்க அப்படின்னு இங்க அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வோட செய்திய வந்து ஏத்துக்காம நம்ப மறுக்கிறவங்களோட இதயம் வந்து ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி நம்பிக்கையாளர்களை பத்தி சொல்லும்போது அவங்க இதயம் திறந்திருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய செய்தி வந்து போகல அப்படின்னா நோயுள்ள இதயமா மாறுது, கடினமான ஒரு இதயமா மாறுது. இன்ஷா அல்லாஹ் மென்மையான இதயத்தை பத்தி பார்ப்போம். 39:23 கடவுள் இதில் மிகச்சிறந்த ஹதீஸை வெளிப்படுத்தியுள்ளார். முரண்பாடுகளற்ற ஒரு புத்தகம். மேலும் சுவனத்திற்கும் நரகத்திற்குமான இரு வழிகளையும் சுட்டிக்காட்டுகின்றது. தங்கள் இரட்சகரிடம் பயபக்தியோடு இருப்பவர்களின் தோள்கள் இதில் கூறப்பட்டவற்றிலிருந்து அஞ்சி ஒடுங்குகின்றன. பின்னர் அவர்களுடைய தோள்களும் மற்றும் இதயங்களும் கடவுளின் தூதுச் செய்திக்காக மென்மையாகி விடுகின்றன. கடவுளின் வழிகாட்டல் இத்தகையதே ஆகும். தான் நாடுகின்ற எவர் மீதும் அவர் அதனை அளிக்கின்றார். கடவுளால் வழிகேட்டிற்கு அனுப்பப்பட்டு விட்டவர்களை பொறுத்தவரை எந்த ஒன்றும் அவர்களை வழிநடத்த முடியாது. இதுல அல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆன்ல நான் மிகச் சிறந்த ஹதீஸை நான் வெளிப்படுத்தியிருக்கேன். ஒரு முரண்பாடற்ற ஒரு புத்தகம். சுவனத்துக்கும் நரகத்திற்குமான இரு வழிகளை இந்த புத்தகம் காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தங்கள் இரட்சகரை பத்தி அவங்க ரொம்ப பயபக்தியோடு இருக்கிறவங்களோட தோள்களும் இதயமும் அஞ்சி ஒடுங்குது. அவங்க இதயம் மென்மையாயிருது. இந்த செய்தியை கேட்டு கேட்டு அவங்களுடைய இதயம் மென்மையாயிருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் உண்மையான வழிகாட்டல் அப்படின்னு இங்க அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய செய்தியை கேட்க கேட்க தான் நம்மளுடைய இதயங்கள் மென்மையாகுது. இப்போ நம்ம ஒரு வீடு இருக்கு அப்படின்னா, நம்ம ஜன்னல் திறந்திருந்து அந்த காத்தோட்டம் இருந்தாதான் அந்த வீடே நல்லா இருக்கும். இப்ப நம்ம 6 மாசம் பூட்டி வச்சுட்டு போனாதான் தெரியும் அந்த வீடு காத்தோட்டம் இல்லாம அந்த வீடு எவ்வளோ டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி அல்லாஹ்வோட செய்தி போக போக தான் நம்மளுடைய இதயம் மென்மையாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ்வோட செய்தி போகல அப்படின்னா அது ஒரு நோயுள்ள இதயமாவோ இல்ல கடின மனம் கொண்ட இதயமாவோ மாறிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வோட செய்தியை கேட்டு கேட்டு நம்ம இதயம் மென்மையானதுக்கு அப்புறம்
நம்மளுடைய இதயம் எப்படிலாம் நம்மளுடைய தன்மைகள்லாம் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றாங்க. 13:28 அவர்கள் கடவுளை நினைவு கூர்வதில் ஆனந்தமடைகின்ற இதயம் கொண்டவர்கள். நிச்சயமாக கடவுளை நினைவு கூர்வதன் மூலமே இதயங்கள் ஆனந்தமடைகின்றன. அவங்க கடவுளை நினைவு கூர்றதுல மட்டும்தான் ஆனந்தம் அடையக்கூடியவங்களா அவங்க இருக்காங்க. நிச்சயமா கடவுளை நினைவு கூர்றதுனால மட்டும்தான் ஆனந்தம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இங்க அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த அல்லாஹ்வுடைய செய்தியை கேட்க கேட்க எவ்வளவு மென்மையாகி அல்லாஹ் நினைக்கிறது தான் உண்மையான ஆனந்தம் அப்படிங்கிறத உணரக்கூடிய இதயமா அது மாறுது. அதன் மூலியமா அவங்க நல்ல காலங்கள்ல தானம் கொடுக்கறவங்களாவும் இருப்பாங்க, கெட்ட காலங்கள்லயும் தானம் கொடுக்கறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி மக்களோட பிழைகளை பொறுத்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப தர்மவான்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட தன்மைகளை சொல்றாங்க. அவங்க பாவத்துல விழுந்துட்டாலோ தங்களுடைய ஆன்மாக்களுக்கு தீங்கிழைத்து கொண்டாலோ கடவுளை நினைவு கூர்ந்து தங்களுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கறாங்க. அதே மாதிரி அவங்க தொடர்ந்து ஒரு பாவத்துல தொடர்ந்து இருக்க மாட்டாங்க, உடனே அதை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாளர்களோட தன்மைகளை இங்க எல்லாம் சொல்றாங்க. அவங்க ஒரு துவாவும் கேட்கறாங்க. எங்கள் இரட்சகரே, இப்பொழுது எங்களை நீர் வழிநடத்தி விட்டீர், பின்னர் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர். உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக, நீரே கொடையாளி. இந்த துவாவையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கேட்கணும். தொடர்ந்து கேட்கக்கூடியவங்களா நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ கடவுளோட செய்தியை நம்ம கேட்க கேட்க நம்மளுடைய இதயம் எவ்வளவு மென்மையாகுது, அதன் மூலியமா அல்லாஹ் நம்ம எப்படிலாம் நம்மளை வழி நடத்துறாங்க, நம்மளுடைய தன்மைகள் எப்படியெல்லாம் மாறுது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்க சொல்றாங்க. நம்மளும் அதை உணரக்கூடியவங்களா நம்ம இருப்போம். நம்ம முதல்ல எப்படி இருந்தோம், சப்மிஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படிலாம் மாறி இருக்கோம், நம்மளுடைய தன்மைகள் எப்படிலாம் மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருப்போம். அது நம்ம அல்லாஹ்வுடைய செய்தியை கேட்டு கேட்டு அது நமக்கு டெவலப் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம நல்ல கேரக்டரா இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு அது பெருமை கிடையாது. அல்லாஹ்வோட கருணையினால தான் நமக்கு அல்லாஹ் அந்த தன்மைகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. அது அல்லாஹ்வுடைய கருணை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் நம்ம நன்றி சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். அதே மாதிரி நம்ம மேலான ஒரு பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். அப்போ நம்ம அந்த ஒரு கலகம் பண்ணியிருக்கோம். அப்ப அல்லாஹ் நம்மளை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா, கடினம் கொண்ட கலகக்காரர்கள் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வை நிராகரிச்சு அல்லாஹ்வோட செய்தியை ஏற்காம நம்ம நடக்கும்போது நம்ம மனம் கொண்ட கலகக்காரர்களா தான் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய செய்தியை அதிகம் கேட்டு கேட்டு அதன்படி நம்ம நடக்கும் பொழுதுதான் நம்மளுடைய இதயம் மென்மையாகி அல்லாஹ் நம்மளை தொடர்ந்து வழிநடத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி நம்ம தொடர்ந்து அல்லாஹ் நம்மளை வழிநடத்தணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சலாமுன் அலைக்கும். அது ரொம்ப மனசுக்கு இதா இருக்கு. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தோம், அது ஈகோல ஒரு கூட நம்ம மனசு இதாகுது. அவ்வளவு கடினமா நம்ம இருந்தா நம்மளை தப்பு, நம்மள பாவத்துக்கு பருந்து வைக்கிறாரு, ஒத்துக்கிற வைக்கிறாரு. அந்த தூது செய்தி நம்ம மனசை அவ்வளவு மெயில் பண்ணுது. ஆனா நம்ம நம்ம முன் முடிவுகளின்றி எல்லா விஷயங்களையுமே நம்மளுடைய இதயத்தை திறந்து வைத்து எப்பவுமே அல்லாஹ்வுடைய தூது செய்திய கேட்கறதுக்கு நம்ம மனசை தயாரா வச்சுக்கணும். பயபக்தியோட அஞ்சக்கூடிய மக்களா அல்லாஹ் நம்மள எல்லாத்தையும் எப்பவுமே ஆக்கி அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட துவா பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு நினைவூட்டங்க. பெனாசி ரொம்ப சிறப்பா இருந்துச்சுமா. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். அடுத்து யார் பேசுறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஹாப்பினஸ பத்தி சொல்லலாம்னு இருக்கேன். ஹாப்பினஸ்னா மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அல்லாஹ் மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படி அப்படின்றத சொல்றாங்க குர்ஆன்ல. என்னென்ன வசனங்கள்னு பார்க்கலாம். சூரா 13:28 அல்லாஹ் சொல்றாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வை நினைப்பதில் கடிப்படைகின்ற இதயங்கள் கொண்டவர்கள் அவர்கள்தான். ஆம், நிச்சயமாக அல்லாஹ்வை நினைப்பதன் மூலமே இதயங்கள் கடிப்படைகின்றன. அதாவது அல்லாஹ்வை நினைக்கிறது மூலமாதான் நம்மளோட இதயங்கள் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொழுகிறது மூலமா, நோன்பு வைக்கிறது, ஜகாத் கொடுக்கறது, தர்மம் செய்யறது, தேவையானவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது, இதன் மூலமா நம்ம மகிழ்ச்சி அடையிறோம்.
அப்போ இந்த வழிபாடுகளை வந்து நம்ம தொடர்ச்சியா பண்ணும்போது, இறை அச்சத்தோட பண்ணும்போது நம்ம மனசுல வந்து ஒரு மன அமைதி ஏற்படுது, ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் உருவாகுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து நிலைச்சிரு. அந்த ஹாப்பினஸ் வந்து நம்ம நம்ம வாழ்க்கையில வந்து எப்பவுமே தொடர்ந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, நம்ம தொழுகைய கரெக்டா தொழுகிறதுல, நோன்பு வைக்கிறதுல, இதுல வந்து நம்ம வந்து இருக்கோம். சோ வந்து இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இதெல்லாம் நம்ம வழிபாடுகள் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம சில தவறுகள் பண்றோம். என்னன்னா நம்மள வந்து மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். அப்ப வந்து இவங்களுக்கு அப்படி இருக்கு, இவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்மள வந்து கம்பேர் பண்ணி, அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து வந்திருப்போம், அவங்க ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து வந்திருப்பாங்க. அதை பத்தி நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா நம்ம என்ன நினைச்சுப்போம், அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம், நம்ம நல்லா இல்லை அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா அந்த மாதிரி அதிருப்தியோட, ஒரு திருப்தியே இல்லாம நம்ம வாழ்க்கையை வாழ்றது வந்து ஒரு அதுலதான் வந்து நமக்கு ஹாப்பினஸே வந்து குறையுது. ஒரு திருப்தி இல்லாம, மன அமைதி இல்லாம இருக்கு, ஒரு குழப்பம் இருக்கு. எப்பவுமே நம்ம அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்களுக்காக வாழ்றத வந்து நம்ம நிறுத்திக்கணும். அதத்தான் நல்லா சொல்றாங்க. சூரா 89 27 30 படிக்கிறேன். திருப்தி அடைந்த ஆன்மாவே, உன்னை பொறுத்தவரை திருப்தியுற்றதாகவும் திருப்தி அளிப்பதாகவும் உன்னுடைய இறைவனிடம் திரும்பிவிடு. என்னுடைய ஊழியர்களுக்குள் நல்வரவாகுக, என்னுடைய சுவனத்திற்குள் நல்வரவாகுக. திருப்தி அடைஞ்சு இறைவனை சேரு அப்படின்னு அல்லாஹ் வந்து நம்மளை அழைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றி நம்ம இந்த வாழ்க்கையை வாழும்போது நம்மளுக்கு திருப்தி, ஒரு மன அமைதி வரும். மன அமைதி வந்துட்டு அதுல வந்து ஒரு திருப்தி, ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும். அப்போ வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகள்னா என்ன? அல்லாஹ் சொல்ற அந்த பொறுமையோட இருக்கிறது, சகிப்புத்தன்மையோட இருக்கிறது, நம்மளுக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறது, மத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணாம நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில வாழ்ந்திருக்கோம், எப்படி பிறந்திருக்கோம், எப்படி நம்ம படிச்சிருக்கோம், இந்த மாதிரி நம்ம சூழ்நிலைகளை பார்த்தாலே நம்ம வந்து அதுக்கு தேங்க் பண்றதுக்கே நம்மளுக்கு நேரம் இருக்குது. அதுவே வந்து நம்ம அந்த தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே நம்மளுக்கு மனசுல வந்து ஒரு அமைதி ஏற்படுது. அந்த அமைதி வந்து ஒரு திருப்தியை கொடுக்குது. ஓகே, நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதன் மூலமா நம்ம அந்த ஹாப்பினஸை வந்து அடைகிறோம். அந்த கம்பேர் பண்ணும்போதுதான் நம்ம ஒருத்தவங்களோட நம்ம நம்மள வந்து இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போதுதான் அங்க ஹாப்பினஸே உடையுது. சோ அந்த மாதிரி இல்லாம நம்ம திருப்தியோட நம்ம வாழ்க்கையில வாழணும். இங்க இருந்து நம்ம போகும்போது சொர்க்கத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம வாழணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது வந்துட்டு நம்ம வந்து யாரையுமே வந்து சீக்கிரமா ஹேட் பண்ணக்கூடாது, வெறுக்க கூடாது. அவங்களும் வந்து எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஈஸியா நம்ம என்ன பண்றோம், இப்பெல்லாம் வந்து ரொம்ப வந்து வெறுக்கிறோம், டக்கு டக்குன்னு வெறுத்துடுறோம். அப்படி இல்லாம நம்ம யோசிக்கணும், அவங்க வந்து எந்த சூழ்நிலையில இருந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். கைண்டா நடந்துக்கணும், மனுஷங்கள் கிட்ட கைண்டா நடந்துக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம இந்த வாழ்க்கையில எவ்வளவு வருஷம் வாழ போறோம்? மேக்சிமம் 70 வருஷம் தான் வாழ போறோம். அதுல வந்து ஒரு தூங்குறதுல வந்து ஒரு 26 வருஷம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சாப்பிடுறதுல ஒரு 4 வருஷம் போயிடும். அப்புறம் ஒர்க் பண்றதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 வருஷம் போயிடும். அப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அட்டன் பண்றது, இப்படியே இதுலயே வந்துட்டு ஒரு 10 வருஷம் போயிடும். மேக்சிமம் நம்ம வாழ்றதே வந்து ஒரு 5-6 வருஷம் தான். அந்த 5-6 வருஷத்துல வந்து அதிகப்படியா நம்ம வந்து நினைக்கிறது வந்து மத்தவங்களை பத்தி, நம்மளுக்கு அல்லாஹ் வந்து விஷயங்கள் கொடுத்திருக்கிறாரு, நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து அல்லாஹ் அடைஞ்சு, நம்ம அருட்களை அடைஞ்சு நம்ம வந்து தேங்க் பண்ணணும் அப்பெல்லாம் நம்ம நினைக்கிறதே இல்லை. அப்போ வந்து மத்தவங்களை பத்தி யோசிக்கும் போது அந்த ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு உடையுது. நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அருட்களை நம்ம வந்து இது பண்ணி யோசிச்சு அதுக்கு வந்து தேங்க் பண்ணிட்டு போனாலே நம்மளுக்கு ஈஸியா இந்த ஹாப்பினஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி நபிமார்களோட வாழ்க்கை வரலாறுல பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ் சொல்றாங்க மூசா நபிட்ட, பிரோன்ட்ட வந்து பேசு, நல்ல முறையில பேசு அப்படின்னு சொல்றாங்க. சூரா 20 44 இருக்கு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
நல்ல முறையில் அவனுடன் பேசுங்கள். அவன் கவனத்தில் எடுக்கவோ அல்லது பக்திமானாகி விடவோ கூடும். நல்ல முறையில பேசினா யாரா இருந்தாலும், ஒரு எதிரியா இருந்தாலும் அவன் நண்பர் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். சோ நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கறது லவ் தான், அது ஒரு கைண்ட்னஸ் தான் நம்ம கொடுக்கணும். அந்த வெறுப்பை கொடுக்கும்போது அது இன்னும் ட்ரிகர் ஆகி இன்னும் வெறுப்பாதான் மாறும். எப்பவுமே நம்ம கொடுக்கறவங்க எப்பவுமே பரந்த மனசோட இருந்தா கண்டிப்பா அது நம்மளுக்கு ஹாப்பினஸ் தான் கொடுக்கும். கொடுக்குற இடத்துல இருக்கும்போது நம்ம தாராளமா அதை செய்யலாமே. சோ யாரையும் ஈஸியா வெறுக்க கூடாது இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றது தெரியவே தெரியாது யாருக்குமே. நாளைக்கு என்ன நடக்கும், இன்னும் 6 மாசத்துல என்ன நடக்கும், கோல்ட் ரேட் ஏறிடுச்சு, நகையெல்லாம் வாங்கவே இல்லையே, வீடு கட்டல, அது பண்ணல இது பண்ணல. நம்ம ஃபியூச்சரை பத்தி நினைச்சே அந்த ஹாப்பினஸ் நம்மளுக்கு அல்லாஹ் இந்த நாளை கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம மனசை அமைதிப்படுத்திட்டு போகணும். அப்படி போகாம என்ன செய்யறோம், நம்ம ஃபியூச்சரை பத்தியே யோசிக்கிறோம். ஐயோ இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லாம நம்ம வாழ்க்கையை வரணும். அதான் நம்ம சூரா அல்லாஹ் சொல்றாங்க, சூரா 57:22 சொல்றாங்க, பூமியின் மீதோ பிஸ்மில்லாஹிர் பூமியின் மீதோ உங்களுக்கோ நிகழ்கின்ற எந்த ஒன்றும் ஏற்கனவே பதியப்பட்டுள்ளது, படைக்கப்படுவதற்கு முன்னரே. இதனை செய்வது அல்லாஹுக்கு எளிதானதே ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நாளைய ஃபியூச்சரை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. இந்த நாளை நம்ம நல்லபடியா கடந்துட்டோமா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போலாம். ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், என்ன ஆகும், ஏது நடக்கும் அப்படிலாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சோம்னா எல்லாத்தையும் அல்லாஹ் ஈஸியாக்கி தருவாரு இன்ஷா அல்லாஹ். சோ அப்போ நம்மளுக்கு அந்த ஹாப்பினஸ் தன்னாலேயே வந்துரும். இப்படி நம்ம பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நம்ம போகும்போது அந்த ஹாப்பினஸ் நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். எப்பவுமே ஃபீல் பண்ணுவோம். நாளைய பத்தி யோசிக்கவே மாட்டோம். இன்னும் 6 மாசம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்றத யோசிக்கவே மாட்டோம். சரி ஓகே, தவக்கல் தோலலாம், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாரு அப்படின்னு நம்ம சப்மிட் பண்ணிடுவோம். அப்போதான் நம்ம ஒரு முழுமையான ஒரு சரணடைதல்ல வர முடியும். நம்ம 6 மாசம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹாப்பினஸே வராது. ஏன்னா அல்லாஹ் திருப்தி அடைந்த ஆன்மாவே அப்படின்னு நம்மளை அழைச்சு கூப்பிடுறாரு. திருப்தி அடைஞ்சு நீ எங்ககிட்ட வந்துரு அப்படின்னு. அதாவது திருப்தி, நம்மளுக்கு அந்த திருப்தியை எப்படி வருது அப்படின்னா மன அமைதி முதல்ல வரணும், எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது வரணும். அப்புறம் தான் நமக்கு அந்த ஹாப்பினஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியும். சோ இந்த மாதிரிதான் நம்மளோட லைஃப்ல அல்லாஹ்வோட கட்டளைகளை பார்த்துட்டு அந்த வழிபாடுகளை பார்த்து அந்த வழிபாடுகளை செஞ்சு நம்ம நம்மளோட லைஃபை லீட் பண்ணிட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். கடைசியா ஒரு வசனத்தோட முடிக்கிறேன். சூரா 16:97 அல்லாஹ் சொல்றாங்க, ஆணோ அல்லது பெண்ணோ நம்பிக்கை கொண்ட நிலையில் எவர் ஒருவர் நன்மையை செய்கின்றாரோ அவர்களுக்கு இவ்வுலகில் மகிழ்ச்சியானதொரு வாழ்வை நிச்சயமாக நாம் வழங்குவோம். மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கண்டிப்பா நன்மையை செய்யறவங்களுக்கு நிச்சயமா மகிழ்ச்சியானதொரு வாழ்வு இருக்கு. மேலும் தீர்ப்பு நாளன்று அவர்களுடைய நன்மையான காரியங்களுக்காக அவர்களுக்குரிய முழுமையான பிரதிபலனை நாம் கொடுப்போம். முழுமையான பிரதிபலன் நம்ம தீர்ப்பு நாளன்று இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். அப்போ இந்த உலகத்துல ஹாப்பினஸ் இல்ல அப்படின்னு சொல்லிடவே முடியாது. ஏன்னா இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, எனக்கு எதுவுமே இல்லை, நான் ரொம்ப இதா இருக்கேன், எனக்கு வாழ்க்கையே சரியில்லை, நான் இந்த மாதிரியான முடிவு எடுத்துட்டேன், அப்படி எடுத்துட்டேன், எப்படி எடுத்துட்டேன், நான் ரொம்ப விரக்தியா பேசுறோம். அந்த மாதிரி இல்லாம அல்லாஹ் சொல்றாங்க, நிச்சயமா இருக்கு, இந்த வாழ்க்கையில என்ன இருக்கு, மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்றதுக்கு என்ன பண்ணணும்னா நன்மையே செய்யணும், நன்னறியான காரியங்கள் செய்யணும். நன்னறியான காரியங்கள்னா என்னென்ன, பொறுமையோட இருக்கிறது, சகிப்புத்தன்மையோட இருக்கிறது,
கைண்டா எல்லாரையும் ட்ரீட் பண்றது, அதே மாதிரி தர்மம் செய்யறது, ஜகாத்து கொடுக்கறது, தொழுகையை தொழுகிறது, 5 வேளை தொழுகை தொழுகிறது, பெற்றோரை பாதுகாக்கிறது, நண்பர்களை உறவினர்களை பாதுகாக்கிறது, உறவினர்களை கவனிச்சுக்கிறது. இந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் எல்லாத்தையும் நம்ம செய்யும் போது, நன்னெறியான காரியங்கள் செய்யும் போது அதுல நம்மளுக்கு வெகுமதி இருக்கு, நிச்சயமா இருக்கு அப்படின்னு நல்லா சொல்றாங்க. சோ நம்ம வருத்தப்படவோ இது பண்ணவோ தேவையில்லை. அதே மாதிரி தீர்ப்பு நாளன்று அவர்களுடைய நன்மையான காரியங்களுக்காக அவர்களுக்குரிய முழுமையான பிரதிபலனை நாம் கொடுப்போம். தீர்ப்பு நாளன்றும் இருக்கு அப்படின்னு நல்லா சொல்றாங்க. தீர்ப்பு நாளன்று அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். சொர்க்கம் கை கெட்டுற தூரத்துல பழங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதெல்லாம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. சோ ரியல் ஹாப்பினஸ் அப்படின்றது இவ்வுலகத்திலையும் இருக்கும், மறு உலகத்திலையும் இருக்கும். அதை நம்ம யோசிச்சு பார்த்து இந்த வாழ்க்கையை வாழணும். இன்ஷா அல்லாஹ். வாய்ப்பு கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகம் பெரும்பான்மையான மக்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம். ஆமா, எவ்வளவு காசு செலவு பண்ணாலும் வாங்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அல்லாஹ் நம்மளுக்கு அதை அடையிறதுக்கான வழிகளை நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு. எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செஞ்சா நம்ம ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளவு நாள் நம்ம லைஃப்ல எல்லாத்தையும் சிறப்பா செய்து கொடுத்த அல்லாஹ் இனிமேலும் நம்மளுடைய வாழ்க்கையை நல்லபடியா நடத்தி தருவாரு அப்படின்னு அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போகும்போது நீங்க சொன்ன மாதிரி அந்த எதிர்கால பத்தின எந்த கவலையோ பயமோ இல்லாம நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ண முடியும். மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிறப்பான நினைவூட்டல்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரின் சிஸ்டர் இருக்கீங்களா? உங்களுக்கு டைம் பத்துமா? வலைக்கம் சலாம்பா. பேசிடுறேன். சரி. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் பேச போறது தீர்மானிக்கின்ற வயதான 40. பொறுப்பிற்கு உரிய வயது என்ன? ஒரு குழந்தை கடவுளை பற்றி கேள்விப்படாமலேயே 12 வயதுல இறந்து விட்டா அந்த குழந்தை சுவனத்திற்கு செல்லுமா அல்லது நரகத்திற்கு செல்லுமா? அதே போல அந்த குழந்தை 15 வயசுலயோ அல்லது 21 வயசுலயோ அல்லது 25 வயசுலயோ இறந்து போயிட்டா அப்போது நிலை என்ன? எத்தனை வயதுல மானிட இனத்தவர் ஆணோ அல்லது பெண்ணோ நம்பிக்கைக்கு பொறுப்பாக பிடிக்கப்படுவர்? இந்த கேள்வி நீண்ட காலமா அனைத்து மதங்களையும் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களை புதிரில் ஆழ்த்தி வந்துள்ளது. பொறுப்பிற்கு உரிய வயதாக குர்ஆன் 40 வயதை விதிக்கின்றது. இந்த வயதிற்கு முன்னர் மரணிக்கின்ற எவர் ஒருவரும் சூனத்திற்கு செல்கின்றனர். சூரா 46 வசனம் 15. அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவனுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்துமாறு நாம் மானிடனை ஏவினோம். அவனுடைய தாய் கஷ்டத்துடன் அவனை சுமந்தாள், கஷ்டத்துடன் அவனை பிரசவித்தாள். மேலும் 30 மாதங்கள் அவன் மீது தனிப்பட்ட கவனம் எடுத்துக்கொண்டாள். அவன் பக்குவ முதிர்ச்சி அடைந்து 40 வயதை அடைந்தவுடன் அவன் கூற வேண்டும், என் இரட்சகரே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீர் அருளிய ஆசிகளுக்கு நன்றி பாராட்டுமாறும் மேலும் உமக்கு விருப்பமான நன்னெறிமிக்க காரியங்களை செய்யுமாறும் என்னை இயக்குவீராக. அது போலவே என்னுடைய குழந்தைகளையும் நன்னேறியுடன் இருக்கச் செய்வீராக. நான் உம்பால் மீண்டு விட்டேன், நான் சரணடைந்த ஒருவனாக இருக்கின்றேன். இந்த வசனத்துல ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் பக்குவ முதிர்ச்சி அடைந்து 40 வயதை அடைந்த உடனே நம்ம மேலேயும் நம்ம பெற்றோர் மேலேயும் அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த ஆசிகளுக்கு நன்றி செலுத்தியும் அல்லாவுக்கு விருப்பமான நன்னெறிமிக்க காரியங்களை செய்யுமாறும் என்னை இயக்குவீராக. அதே போல என்னுடைய குழந்தைகளையும் நன்னேறியுடன் இருக்கச் செய்வீராக. நான் உம்பால் மீண்டு விட்டேன், நான் சரணடைந்த ஒருவனாக இருக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் துவா செய்ய சொல்றாரு. அந்த நபர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் அந்த ஆத்மாவை ஊட்டப்படுத்தி முன்னேற்றி கொள்வதன் மூலம் நம்பிக்கையில இருந்து பயனடைந்து கொண்டால் அந்த நபர் மேலான சுவனத்திற்கு செல்கின்றார். இல்லைன்னா அந்த நபர் தாழ்வான சுவனத்திற்கு செல்கின்றார். அந்த நபர் உண்மையில் கெட்டவனாகவோ பாவியாகவோ அல்லது ஒரு நாத்திகனாகவோ இருந்தா அவர் 40 வயதுக்கு முன்னதாக இறந்து போனா நாம் என்ன நினைப்போம்? இவர் போய் சுவனத்திற்கு செல்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இது ஏன்னா நாம பெருந்தன்மையற்றவர்களாக இருக்கிறோம். அதே சமயம் அல்லாஹ்வோ மிக்க கருணையாளராக இருக்கிறாரு. நம் சுபாவமோ அவர்கள் அனைவரையும் நரகத்தில் போடுங்கள் என்பதே ஆகும்.
அல்லாஹ்வுடைய இந்த கருணையை கடுமையாக எதிர்க்கின்ற மக்களால பொறுப்பிற்குரிய குறிப்பான வயதை கொண்டு வர முடியல. அந்த நபர் தீயவராக இருந்தாலும் சுவனத்திற்கு செல்வாரா அப்படிங்கிற கேள்விகள் வரத்தான் செய்யுது. ஆனா அந்த நபர் தீயவராக இருந்தார் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அந்த நபர் சுவனத்திற்கு செல்ல தகுதியானவர் இல்லை என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படின்னா அந்த நபர் 40 வயதுக்கு முன்னர் மரணிக்க மாட்டார். இந்த பூமியில் நமது வாழ்வுகளை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரே ஒருவர் கடவுளாகத்தான் இருக்கின்றார். சுவனத்திற்கு செல்கின்ற தகுதியுடையவர் யார் என்றும் நரகத்திற்கு செல்கின்ற தகுதியுடையவர் யார் என்றும் அல்லாஹ் மிகச்சிறியாக அறிந்திருக்கின்றார். மார்ட்டின் லூதர் கிங் மற்றும் மால்கம் ஆகிய இருவரும் அவர்களுடைய 40வது பிறந்த நாளுக்கு சரியாக சில மாதங்களுக்கு முன்னர் தான் கொல்லப்பட்டனர். இவர்கள் இருவரும் சுவனத்திற்கு தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் தெரிந்திருக்கின்றார். 1989 காலத்துல தியோடர் ராபர்ட் பண்டி எனும் பெயர் கொண்ட ஒரு மனிதர் பல பெண்களை கொன்றதாக மரண தண்டனை அளிக்கப்பட்டான். மிக கொடூரமான குற்றவாளிகள்ல ஒருவனாக அவன் இருந்தான் என்பதை அந்த தேசமே ஒப்புக்கொண்டது. மரண தண்டனை எதிர்ப்பாளர்கள் கூட அவனுடைய மரண தண்டனை எதிர்க்கவில்லை. ஆனால் நீதிமன்றம் அவனுடைய மரண தண்டனையை தாமதமாகத்தான் கொடுத்துச்சு. அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கும் போது அவனுடைய வயது 42 இருந்தது. 5 வருடங்கள் முன்னதாக 37 வயதில் அவனுக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டிருந்தால் அவன் நேரடியாக சுவனத்திற்கு சென்றிருப்பான். ஆனால் அவன் அதற்கு தகுதியற்றவனாக இருந்தான் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால்தான் அவனுடைய மரண தண்டனை தாமதமாக்கப்பட்டது. இந்த தியோடர் ராபர்ட் பண்டி என்ற பெயர் 19 எழுத்துக்களை கொண்டுள்ளது. அதே சமயம் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சரியாக ஒரு நாள் முன்பு 19 பெண்களை கொன்றதாக அவன் ஒப்புக்கொண்டான். 40 வயதுக்கு முன்னர் மரணிக்கின்ற எவரொருவரும் சுவனத்திற்கு செல்கின்றார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக கடவுள் நமக்கு தந்துள்ள அத்தாட்சிகளில் ஒன்றாக பண்டி இருந்தான். இந்த பின்னிணைப்புல பார்த்தோம்னா நம்ம 40 வயதை அடையறதுக்குள்ள அல்லாஹ் மேல நம்பிக்கை கொண்டு தொடர்பு தொழுகைகளை கடைபிடித்து கடமையான தர்மத்தை கொடுத்து நன்னெறியான வாழ்வு வாழ்ந்தா இன்ஷா அல்லாஹ் மேலான சுவனத்தை அடையலாம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா நம்ம கண் எதிரிலேயே ஒரு சிலரை நம்ம பார்த்திருப்போம். ரொம்ப குறும்பு பண்ணிட்டு மத்தவங்களோட திட்டு வாங்கிட்டு அடங்காம ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க 20-25 வயசுல இறந்து போயிடுவாங்க. நாம நினைப்போம் இவன் எப்படி சுவனத்துக்கு போனான்? ஆனா சுவனத்திற்கு தகுதியானா இல்லையா அப்படிங்கிறத அல்லாஹ் அறிந்தவரா இருக்கிறார். அல்லாஹ் அனைத்து விஷயங்களையும் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். அவர் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். அல்லாஹ் மிக திறன் வாய்ந்த கணக்காளராக இருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். இன்ஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எப்பேற்பட்ட கருணையாளரா இருக்கார். இதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் கரெக்டா 42வது வயசுலதான் அவர் மூத்தா போனாரு. ஏன்னா அவர் அந்த போறதுக்கான தகுதி பெற்றவர் இல்லை அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த எல்லாம் நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க. நம்மலாம் குழந்தைங்க ஒரு 5 வயசுக்கு மேல 10 வயசுக்கு மேல ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்கள நம்ம ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். ஏன் குழந்தையிலேயே அவங்க பண்ணும்போதே நம்ம போட்டு அடிச்சு விட்டுருவோம். ஆனா எல்லாம் 40 வயசு வரைக்குமே நம்மள பக்குவம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி மன்னிக்கிறாரு. அப்படின்னா எல்லா விதத்திலையும் மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதை உணர்ந்து வணங்கக்கூடியவங்களா அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் அருள் பாலிக்கணும். இருந்துச்சுப்பா, அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும்.